நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டைல் சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL ranking. சர்வதேச யோகா தினத்தையொட்டி உலகம் முழுவதும் பயிற்சி மேற்கொண்ட மக்கள். அமெரிக்கா, இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் யோகா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். விசாகப்பட்டினம் கடற்பகுதியில் யோகா பயிற்சி மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி, ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, துணை முதல்வர் பவன் கல்யாண் உள்ளிட்டோரும் பங்கேற்பு. விசாகப்பட்டினம் கடற்கரையில் பிரதமர் தலைமையில் பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சி. கின்னஸ் சாதனை படைக்கும் வகையில் 3 லட்சம் பேர் பங்கேற்று யோகா விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். யோகா முழு உலகத்தையும் இணைத்துள்ளது பெருமைக்குரியது. ஒரே பூமி, ஒரே ஆரோக்கியம் என்ற கருப்பொருளை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி பெருமிதம். சர்வதேச யோகா தினத்தையொட்டி பயிற்சி மேற்கொண்ட முதலமைச்சர்கள். உத்தரப்பிரதேசம், அசாம், சத்தீஸ்கர் மாநிலம் உட்பட பல்வேறு மாநில முதல்வர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு. சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடிய எல்லை மற்றும் கடலோர பாதுகாப்பு படையினர் 14,200 அடி உயரத்தில் அமைந்துள்ள தன்சிங் தாவா மற்றும் சாட் சேவல் யோகாசனம் மேற்கொண்ட வீரர்கள். மயிலாடுதுறை, திருவள்ளூர், நாமக்கல் என மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் யோகா தின கொண்டாட்டம். பள்ளி மாணவர்கள் முதல் முதியவர்கள் வரை ஆயிரக்கணக்கானோர் ஒரு சேர யோகாசனம் செய்து அசத்தல். ₹80 கோடி மதிப்பில் புதுப்பிக்கப்பட்ட சென்னை வள்ளுவர் கோட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். இந்து முன்னணி சார்பில் மதுரையில் நாளை நடைபெறுகிறது முருக பக்தர்கள் மாநாடு. ஆதீன கர்த்தாக்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்கும் நிலையில் முன்னேற்பாடுகள் தீவிரம். முருகன் துணையுடன் 2026 தேர்தலில் அதிமுக, பாஜக கூட்டணி வெல்லும். முருக பக்தர்கள் மாநாட்டில் திமுக அரசு பதற்றத்தில் இருப்பதாகவும் தமிழிசை விமர்சனம். கீழடி எங்கள் தாய்மொழி என பெயர் சூட்டியது அதிமுக அரசுதான் என முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் பேட்டி. தமிழ்நாட்டில் 15 தொல்லியல் ஆய்வாளர்கள் தற்போது இருக்க எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் என்றும் பேச்சு. அதிமுக ஆட்சியில் அகழ்வாராய்ச்சிக்கு ₹105 கோடி செலவு செய்ததாக கூறியது அப்பட்டமான பொய். அதிமுகவும் பாஜகவும் இணைந்து தமிழர்களின் வரலாற்றை மறைக்க நினைப்பது ஏன் என திமுக எம்எல்ஏ எழிலன் பரபரப்பு குற்றச்சாட்டு. பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பிக்கும் மனைவி கணவரின் கையெழுத்தை பெறுவது அவசியமில்லை. கணவரின் கையெழுத்து அவசியம் என்ற நடைமுறை ஆணாதிக்கத்தை காட்டுவதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. +2 பொதுத் தேர்வு மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்தவர்களின் மதிப்பெண் பட்டியல்
வருகிற 23ஆம் தேதி தேர்வு ஆணையத்தின் இணையதளத்தில் வெளியாகும் என அறிவிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் சூழ்ந்த வெள்ளத்தால் மக்கள் அவதி. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 19,000 கன அடியாக அதிகரிப்பு. அருவிகளில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 2வது நாளாக தடை விதிப்பு. தொடர் மழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 18,220 கன அடியாக உயர்வு. காவிரி டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு 16,000 கன அடி நீர் வெளியேற்றம். கன்னியாகுமரி திற்பரப்பு அருவியில் 4 நாட்களுக்கு பின் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. நீர்வரத்து சீரானதை அடுத்து நடவடிக்கை. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று மிதமான மழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மெரினா கடற்கரை சாலையில் அதிவேகமாக கார் ஓட்டிய விவகாரம். ஐடி ஊழியர் அபிஷேக் என்பவர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. கோவை வால்பாறையில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை தூக்கிச் சென்ற சிறுத்தை புலி. மோப்பு நாய் உதவியுடன் 2வது நாளாக சிறுமியை தேடும் பணி தீவிரம். தூத்துக்குடி முயல்தீவு அருகே மீன்பிடி படகு கடலில் மூழ்கி விபத்து. படகிலிருந்த 9 மீனவர்களை மீட்ட சக மீனவர்கள். சனிக்கிழமையான இன்று காரைக்கால் திருநள்ளார் சனீஸ்வர பகவான் கோவிலில் குவிந்த பக்தர்கள். நலத்தீர்த்த குளத்தில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். நீட், ஜேஇஇ போன்ற நுழைவுத் தேர்வுகளின் பயிற்சி செயல்திறன் குறித்து ஆராய குழு அமைப்பு. மத்திய கல்வி அமைச்சகம் அறிவிப்பு. மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பாடிய பிறந்தநாள் வாழ்த்து பாடல். மேடையிலேயே கண் கலங்கிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பீகாரின் மோசமான நிலைக்கு முந்தைய ஆட்சியாளர்களான காங்கிரசும் ராஷ்டிரிய ஜனதா தளமுமே காரணம். சிவானில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்ட பிரதமரின் கான்வாய். வீடியோ வெளியாகி இணையதளத்தில் வைரல். இஸ்ரேல் ஈரான் இடையே நீடிக்கும் போர் பதற்றம். 2ஆம் கட்டமாக ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் மூலம் ஈரானில் இருந்து மேலும் 290 இந்தியர்கள் டெல்லி வந்தடைந்தனர். இஸ்ரேலின் துறைமுக நகரமான ஐஃபா மீது ஈரான் வான்வழி தாக்குதல். தாக்குதலில் 17 பேர் படுகாயமடைந்திருப்பதாக தகவல்.
இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்தியா 3 விக்கெட்டுகள் இழப்புக்கு 359 ரன்கள் குவிப்பு. இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் சதம் அடித்து விளாசிய இந்திய வீரர்கள். கேப்டன் சுப்மன் கில் 127 ரன்களும் ஜெய்ஸ்வால் 101 ரன்களும் அடித்து அசத்தல். ஜூலியன் வெபரை வீழ்த்தி டயமண்ட் லீக் பட்டத்தை வென்றார் ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா. 88.16 மீட்டர் தூரம் எறிந்து தனது முதல் டயமண்ட் லீக் பட்டத்தை வென்று அசத்தல். நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டைல் சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU SRB, TET, RRB, SSCL ranking.